அல் பக்ரா பகுதி 2. மக்களில் அறிவினர்கள் கூறுவார்கள், முஸ்லிம்களாகிய அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிப்லாவை விட்டு அவர்களை திருப்பி விட்டது எது என்று. நபியே, நீர் கூறும், கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே உரியவை, தான் நாடியவரை அவன் நேர்வழியில் செலுத்துவான் என்று. இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும். யார் தம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தன் இரு குதிகால்கள் மீது பின் திரும்பி செல்கிறார்கள் என்பதை நாம் அறிவிப்பதற்காகவே அன்றி, எதன் மீது இதுவரை நீர் இருந்து வந்தீரோ அந்த கிப்லாவை நாம் மாற்றி அமைக்கவில்லை. இது அல்லாஹ் நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலுவாகவே இருக்கிறது. அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணை காட்டுபவன், நிகரற்ற அன்புடையவன். நபியே, நாம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம். எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். ஆகவே நீர் காபா என்னும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பாராமுகமானவனாக இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்லர். இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிப்லாவை பின்பற்றுபவர்களும் அல்லர். எனவே இதை பற்றிய ஞானம் உமக்கு கிடைத்த பின் நீர் அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல் இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர். கிப்லாவை பற்றிய இவ்வுண்மை இறைவனிடமிருந்து வந்துள்ளதாகும். ஆகவே அதனை சந்தேகிப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் தொழுகைக்கான ஒரு திசை உண்டு. அவர்கள் அதன் பக்கம் திரும்புபவர்களாக உள்ளனர். நன்மைகளின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் மிக்கோனாக இருக்கிறான். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை காபா என்னும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக இதுதான் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை. அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பாராமுகமானவனாக இல்லை. ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை காபா என்னும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே திருப்பிக் கொள்ளும். நம்பிக்கையாளர்களே, உங்களில் அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்ய இடம் கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது காபாவாகிய அதன் பக்கமே உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இன்னும் என்னுடைய அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி வைத்திருப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறர்க்கு அஞ்சாது எனக்கே அஞ்சுங்கள். இதே போன்று நாம் உங்களிடையே உங்களிலிருந்தே ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கிறான். இன்னும் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்து விட்டவர்கள் என்று கூறாதீர்கள். அப்படியல்ல, அவர்கள் உயிர் உள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள்.
நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். நபியே, பொறுமையுடையோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் அருளும் கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள் தாம் நேர்வழியை அடைந்தவர்கள். நிச்சயமாக சஃபா மற்றும் மர்வா என்னும் இரு மலைகள் அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவை. எனவே எவர்கள் கஅபா என்னும் அவ்வாலயத்தை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது, சஐ செய்வது குற்றமல்ல. இன்னும் எவனொருவன் உபரியாக நன்மையை செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி பாராட்டுகிறவனாகவும் அவனுடைய செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்கு விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உள்ளவர்களும் சபிக்கிறார்கள். எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை சீர்திருத்திக் கொண்டு அவற்றை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தினார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள். அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நான் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையோனாகவும் இருக்கின்றேன். யார் இவ்வேத உண்மைகளை நிராகரிக்கிறார்களோ இன்னும் நிராகரித்தவர்களாகவே மரணித்தும் விடுகிறார்களோ அத்தகையோர் அவர்கள் மீது அல்லாஹ், வானவர்கள், இன்னும் மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகும். அவர்கள் அச்சாபத்திலேயே என்றென்றும் இருப்பார்கள். அவர்களை விட்டும் வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. மேலும் மன்னிப்பு கோர அவர்கள் அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டார்கள். மேலும் உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமி இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் ஒவ்வொரு விதமான உயிரினத்தையும் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் விளங்கும் மக்களுக்கு அல்லாஹுடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்து காட்டும் சான்றுகள் உள்ளன. அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்களை அல்லாவை நேசிப்பதற்கேற்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவை அதிகமாக நேசிப்பார்கள். இன்னும் அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் மறுமையில் பார்ப்பீர்களானால் வேதனையை அவர்கள் காணும்போது நிச்சயமாக வலிமை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் கடினமானவன் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். வேதனையை காணும்போது பின்பற்றப்பட்டோர் தம்மை பின்பற்றியவர்களிடமிருந்து விலகிக் கொள்வார்கள். இன்னும் அவர்களிடையே இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும். பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அவர்கள் நம்மை விட்டு விலகி கொண்டதை போல் நாமும் அவர்களை விட்டு விலகிக் கொள்வோம். இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு துக்கம் அளிப்பதாக எடுத்து காட்டுவான். அன்றியும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறுகிறவர்களும் அல்லர். மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றை உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் அல்லாவை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? அந்த நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணம் வெறும் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறெதையும் கேட்காத கால்நடைகளை கூவி அழைப்பவனின் உதாரணத்தை போன்றிருக்கிறது. அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் எதனையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே,
நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றை உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வணக்கத்திற்குரியவனான அவனையே வணங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக அறுக்கப்பட்டதையும் ஆகியவைகளை தான் உங்கள் மீது தடை செய்திருக்கிறான். ஆனால் எவரேனும் பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கோனாகவும் இருக்கின்றான். எவர் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு பகரமாக சொற்ப தொகை பெற்று கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத் தவிர வேறெதையும் உட்கொள்ளவில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. அவர்கள் தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக வேதனையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். இவர்களை நரக நெருப்பை சகித்துக் கொள்ள செய்தது எது? இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் இவ்வேதத்தை உண்மையுடன் இறக்கியுள்ளான். இன்னும் இவ்வேதத்திலே நிச்சயமாக கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் சத்தியத்தை விட்டும் தூரமான பிளவிலேயே இருக்கின்றனர். புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. ஆனால் புண்ணியம் உடையவர்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் வானவர்கள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு செல்வத்தை தம் விருப்பத்தின் மீது உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளின் மீட்புக்காக கொடுத்தவரும் இன்னும் தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுக்த சமயத்திலும் பொறுமையுடன் இருந்தவர்களும் ஆவர். அத்தகையோர் தாம் உண்மையாளர்கள். இன்னும் அவர்கள் தாம் இறைவனை அஞ்சியவர்கள். நம்பிக்கை கொண்டோரே, கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண். இருப்பினும் கொலை செய்த அவனுக்கு அவனது சகோதரனாகிய கொலை உண்டவனின் வாரிசுகளால் ஏதும் மன்னிக்கப்படுமானால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்காக நிர்ணயிக்கப் பெறும் நஷ்ட ஈட்டை பெருந்தன்மையுடன் அவன் பால் செலுத்திவிட வேண்டும். இது உங்கள் இறைவனிடமிருந்து கிடைத்த சலுகையும் கிருபையும் ஆகும். ஆகவே இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அறிவுடையோரே, கொலைக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வு உண்டு. இத்தகைய குற்றம் பெருகாமல் நீங்கள் உங்களை தீமைகளில் இருந்து காத்து கொள்ளலாம். உங்களில் எவருக்கு மரணம் நெருங்கி விடுகிறதோ அவர் ஏதேனும் பொருள் விட்டு செல்பவராக இருப்பின் அவர் தம் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படி மரண சாசனம் செய்வது விதியாக்கப்பட்டிருக்கிறது. இது இரையச்சமுடையோர் மீது கடமையாகும். எனவே அதனை மரண சாசனத்தை கேட்ட பின்னர் எவரேனும் ஒருவர் அதை மாற்றினால் நிச்சயமாக அதன் பாவமெல்லாம் யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்கள் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். ஆனால் மரண சாசனம் செய்பவரிடம் பாராபட்சம் போன்ற அநீதியையோ அல்லது பாவத்தையோ அஞ்சி ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களுக்கிடையே சமாதானம் செய்தால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம். இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். எனினும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் அதற்கு பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாக்க கூடியதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ
அவர் நோன்பு நோற்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறான், உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்யவும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாவை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கின்றேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. நோன்பின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான். அவன் உங்கள் மன்னிப்பு கோருதலை ஏற்று உங்களை விட்டும் அப்பாவத்தை மன்னித்து விட்டான். எனவே இனி நோன்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் அதிகாலை நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இரவு வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தங்கி இஅ்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். இவை அல்லாவின் வரம்புகளாகும், அவற்றை மீற நெருங்காதீர்கள். தன்னை அஞ்சுவதற்காக இவ்வாறே அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை மனிதர்களுக்கு தெளிவாக்குகிறான். அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே மக்களின் பொருட்களிலிருந்து ஒரு பகுதியை அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். நபியே, தேய்ந்து வளரும் பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அவை மக்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டுபவையாக உள்ளன. நம்பிக்கையாளர்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்கு பின்புறமாக வருவதில் புண்ணியமில்லை. ஆனால் இறைவனுக்கு அஞ்சுபவரே புண்ணியமுடையவராவார். எனவே வீடுகளுக்கு முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள். நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள். ஆனால் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. களத்தில் சந்திக்கும் போது அவர்கள் எங்கே காண கிடைப்பினும் அவர்களை கொல்லுங்கள். இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். ஏனெனில் குழப்பம் கொலை செய்வதை விட கொடியதாகும். இருப்பினும் கஅபா என்னும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் அதில் உங்களிடம் போரிடாத வரையில் நீங்கள் அவர்களுடன் போரிட வேண்டாம். ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் போரிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். இதுதான் நிராகரிப்போருக்குரிய கூலியாகும். எனினும் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களாயின் நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் கருணையுடையோனாகவும் இருக்கின்றான். குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லாஹ்வுக்கே ஆகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள். ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவருடனும் பகை கூடாது. போர் செய்வது விலக்கப்பட்டுள்ள ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும். புனிதமாக்கப்பட்டவை அவற்றின் கண்ணியம் எவராலும் சீர்குலைக்கப்பட்டால் அவரிடம் பழிவாங்கப்படும். ஆகவே எவனாவது அம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு மீறினால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறினானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள். அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சமுடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக பூர்த்தி செய்யுங்கள். அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்படுவீர்களாயின் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற பலி பிராணிகளில் உங்களுக்கு சாத்தியமானது அதற்கு பகரமாகும். அந்த பலி பிராணி தனது இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் தலைமுடிகளை மலிக்காதீர்கள். ஆயினும் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது அவருடைய தலையில் ஏதேனும் தொந்தரவு தரக்கூடியதோ இருந்தால்
தலைமுடியை இறக்கிக் கொள்ளக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக நோன்பு இருத்தல் வேண்டும், அல்லது தர்மம் கொடுத்தல் வேண்டும், அல்லது பலி கொடுத்தல் வேண்டும். பின்னர் பகைவர் பற்றிய அச்சம், நோய் போன்ற தடைகளை விட்டும் அபயமுடையவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால், மக்கா சென்ற பின் உங்களில் எவரேனும் உம்ராவை மாத்திரம் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்னதாகவே ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டிருந்த சுகத்தை அனுபவித்து விட்டால், அதற்கு பரிகாரமாக பலி பிராணியிலிருந்து எது இயலுமோ அது அவரின் மீது கடமையானதாகும். அவ்வாறு பலி கொடுக்கும் வசதியை பெற்று கொள்ளாதவர் ஹஜ்ஜு செய்யும் காலத்தில் 3 நாட்களும் பின்னர் தம் ஊர் திரும்பியதும் 7 நாட்களும் நோன்பு நோற்றல் வேண்டும். இவை முழுமையான 10 ஆகும். இந்த சலுகையானது எவருடைய குடும்பம் காபா என்னும் மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கத்தில் இல்லையோ அவருக்குத்தான். ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்குரிய காலம் குறிப்பிடப்பட்ட மாதங்களாகும். எனவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தம்மீது கடமையாக்கி கொண்டால், ஹஜ்ஜின் காலத்தில் உடலுறவு கொள்ளுதல், கெட்ட வார்த்தைகள் பேசுதல், சச்சரவு செய்தல் கூடாது. நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அதனை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையானவற்றை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் மிக சிறந்தது இறையச்சமே ஆகும். எனவே அறிவுடையோரே என்னையே பயந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜின் போது உங்கள் இறைவனுடைய அருளை தேடிக் கொள்வது, அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பலன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது. பின்னர் அரஃபாவில் இருந்து திரும்பும் போது மஷ்ஹருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாவை நினைவு கூறுங்கள். உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியது போல் அவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள். பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி செல்லுங்கள். அங்கு, அதாவது மினாவில் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையோனாகவும் இருக்கின்றான். ஆகவே உங்களுடைய ஹஜ் கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்தது போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாவை நினைவு கூறுங்கள். மனிதர்களில் சிலர், எங்கள் இறைவனே, இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். ஆனால் அவருக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மையை அளிப்பாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காப்பாயாக என கூறுவோரும் அவர்களில் உள்ளனர். இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பேறுகளை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்தவற்றில் பங்கு உண்டு. தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். எவரும் மினாவிலிருந்து 2 நாட்களில் விரைந்து விட்டால் அவர்கள் மீது குற்றமில்லை. யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றமில்லை. இது இறைவனை அஞ்சிக் கொள்வோருக்காக கூறப்படுகிறது. அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக அவனிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நபியே, மனிதர்களில் ஒருவன் இருக்கிறான். உலக வாழ்க்கை பற்றிய அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். தன் இதயத்தில் உள்ளதை பற்றி அல்லாவையே சாட்சியாக்குகிறான். உண்மையில் அத்தகைவன்தான் உம்முடைய கொடிய பகைவனாவான். அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான். விளை நிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயற்சிப்பான். இன்னும் கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது. அவனுக்கு நரகமே போதுமானது. நிச்சயமாக அந்நரகமானது தங்கும் இடங்களில் மிக கேடானதாகும். இன்னும் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றனர். அல்லாஹ் இத்தகைய தன் அடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். தவிர ஷைத்தானுடைய அடிசுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான்.
தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகு விடுவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், ஞானம் உள்ளவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹும் வானவர்களும் மேக நிழலில் அவர்களிடம் வந்து அவர்களுடைய காரியம் முடிக்கப்படுவதைத் தவிர வேறு எதனையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? மறுமையில் சகல காரியங்களும் அல்லாவின் பக்கமே மீட்டப்படும். நபியே, இஸ்ராயலின் சந்ததிகளிடம் நீர் கேளும், நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களுக்கு கொடுத்தோம் என்று. அல்லாவின் அருட்கொடையை அது தம்மிடம் வந்த பின்னர் யார் மறுக்கிறாரோ அத்தகையோருக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன். நிராகரிப்போருக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோரை ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் அல்லாவை அஞ்சியவர்கள் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுப்பான். ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தனர். பின்னர் நன்மை செய்வோருக்கு நன்மாராயம் கூறுவோராகவும் தீமை செய்வோருக்கு அச்சமூட்டி எச்சரிப்போராகவும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான். எனினும் அவ்வேதத்தை கொடுக்கப்பட்டவர்களே அவர்களிடம் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள். ஆயினும் உண்மையிலிருந்து எதில் அவர்கள் மாறுபட்டிருந்தார்களோ அதன் பக்கம் தன் அருளினால் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழி காட்டினான். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல் சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அவர்களை வறுமை, பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாவின் உதவி எப்போது வரும் என்று தூதரும் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம். அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று. நீர் கூறும், நல்லவற்றிலிருந்து நன்மையை நாடி எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள். மேலும் நீங்கள் நன்மையிலிருந்து எதனை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கின்றான். போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். இவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். நபியே, புனிதமான மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அக்காலத்தில் போர் புரிவது பெருங்குற்றமாகும். ஆனால் அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் காபா என்னும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுப்பதும் அங்குள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் ஆகியவை எல்லாம் அல்லாவிடம் பெருங்குற்றங்களாகும். அன்றியும் குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது. அவர்களுக்கு இயன்றால் உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் அவர்கள் ஓயாது போரிட்டு கொண்டே இருப்பார்கள். உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி நிராகரிப்பவராகவே மரணித்து விட்டால் அவர்களின் நற்செயல்கள் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் பலன் தராமல் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நரகவாசிகள், அதில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். நிச்சயமாக நம்பிக்கை கொண்டோரும் ஹிஜ்ரத் செய்தோரும் அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்தோரும் தான் அல்லாவின் அருளை எதிர்பார்க்கிறார்கள். மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பேரன்புடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறும், அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது. நபியே, தர்மத்திற்காக எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக. சிந்திப்பதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றான். மேற்கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை இவ்வாறு விளக்குகின்றான். அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறுவீராக,
அவர்களுக்குரிய சீர்திருத்தத்தை செய்தல் மிகவும் நல்லது. நீங்கள் அவர்களுடன் கலந்து வாழ்வதாக இருந்தால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள். இன்னும் சீர்திருத்துபவனிலிருந்து குழப்பம் உண்டாக்குபவனை அல்லாஹ் நன்கறிவான். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை கஷ்டத்திற்குள்ளாக்கி இருப்பான். நிச்சயமாக அவன் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட நம்பிக்கையுள்ள ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள். இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நம்பிக்கையுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இணை வைக்கும் ஆண் அவன் உங்களை கவருபவனாக இருந்த போதிலும் நம்பிக்கையுள்ள ஒரு அடிமை அவனை விட மேலானவன். நிராகரிப்போராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் கட்டளையை கொண்டு சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கின்றான். மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் விளக்குகின்றான். மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள். நீர் கூறும், அது ஒரு உபாதையாகும். ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகி இருங்கள். அவர்கள் சுத்தமாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள். அவர்கள் சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள். பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான். உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள். உங்களுக்காக நற்செயல்களை முற்படுத்தி வையுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. இன்னும் அல்லாஹ்வின் மீது நீங்கள் செய்யும் உங்களுடைய சத்தியத்தின் காரணமாக நீங்கள் நன்மை செய்வதற்கும் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதற்கும் அல்லாஹ்வை ஒரு தடையாக ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுடைய இதயங்கள் வேண்டுமென்றே சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க பொறுமையுடையோனாகவும் இருக்கின்றான். தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு 4 மாத தவணை உள்ளது. எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையோனாகவும் இருக்கின்றான். ஆனால் அவர்கள் தலாக் விவாக விலக்கு செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். விவாகரத்து கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாத விடாய்கள் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவார்களாயின் அவர்களுடைய கர்ப்ப கோளறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அவர்களுடைய கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்து கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவணைக்குள் அவர்களை மனைவியராக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமையுண்டு. பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் அவர்களுக்கு உரிமைகளும் சிறந்த முறையில் உள்ளன. ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு படி உயர் உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் மிக்கோனாக இருக்கின்றான். இத்தகைய மீட்டு கொள்ளக்கூடிய விவாகரத்து 2 முறைகள்தான். பின்னர் தவணைக்குள் முறைப்படி சேர்ந்து வாழலாம் அல்லது நன்முறையில் விட்டுவிடலாம். அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சும் போது தவிர. நீங்கள் மனைவியரான அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து யாதொன்றையும் திருப்பி எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. இன்னும் அல்லாஹ்வின் வரம்புகளை அவர்கள் இருவரும் நிலைநிறுத்த மாட்டார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ்வின் வரம்புகளாகும். ஆகையால் அவற்றை மீறாதீர்கள். எவரேனும் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறினால் நிச்சயமாக அவர்கள்தான் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள். பிறகு அவளை 3ஆம் முறையாக அவன் விவாகரத்து சொல்லிவிட்டால் அதன் பிறகு அவனல்லாத வேறொரு கணவனை அவள் திருமணம் செய்யும் வரை அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆக மாட்டாள். அவளை 2ஆம் கணவனாகிய அவன் விவாகரத்து சொல்லிவிட்டால் அப்பெண் முதற் கணவனாகிய இருவரும்
அல்லாவின் வரம்புகளை நிலைநிறுத்துவார்கள் என்று இருவரும் கருதினால், அப்போது அவ்விருவருக்கும் மறுமணம் செய்து கொண்டு வாழ்வில் மீள்வது அவ்விருவர் மீது குற்றமில்லை. இவை அல்லாவின் வரம்புகளாகும். இவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு அவன் தெளிவாக்குகிறான். நீங்கள் பெண்களை மீளக்கூடிய விவாகரத்து தலாக் கூறி அவர்கள் தங்களது தவணையை அடைந்துவிட்டால் அவர்களை முறைப்படி மனைவியராக தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது தவணை முடிந்ததும் நல்ல முறையில் அவர்களை விடுவித்து விடுங்கள். ஆனால் துன்புறுத்தி வரம்பு மீறுவதற்காக அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். எவர் இவ்வாறு செய்கிறாரோ திட்டமாக அவர் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டார். எனவே அல்லாவின் வசனங்களை கேலிக்குரியதாக ஆக்கிவிடாதீர்கள். உங்கள் மீதுள்ள அல்லாவின் அருட்கொடையையும் உங்கள் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் நினைவு கூறுங்கள். இதை கொண்டு அவன் உங்களுக்கு உபதேசிக்கிறான். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களின் மனைவியரை நீங்கள் மீட்டு கொள்ளக்கூடிய விவாகரத்து செய்து தம்முடைய தவணையை அவர்கள் அடைந்து, அதாவது அத்தவணையை பூர்த்தியாக்கி திருமண பந்தத்திலிருந்து விடுபட்டு விட்டால், பின்னர் மீட்டு கொள்ளக்கூடிய விவாகரத்து சொன்ன முந்தைய தம் கணவன்மார்களை அவர்கள் தமக்கிடையே நல்ல முறையில் திருப்பிக் கொண்டால், மீண்டும் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதை தடுக்காதீர்கள். உங்களில் யார் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இதனை கொண்டு உபதேசிக்கப்படுகிறது. இதன்படி நடப்பது உங்களுக்கு பரிசுத்தமானதும் தூய்மையானதும் ஆகும். இதன் நலன்களை அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு விவாகரத்து சொல்லப்பட்ட தம் மனைவியர்களைக் கொண்டே பாலூட்டுவதை பூர்த்தியாக்க கணவன் விரும்பினால், தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான 2 ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும். பாலூட்டும் தாய்மார்கள் ஆகிய அவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு உடையும் முறைப்படி கொடுத்து வருவது குழந்தையுடைய தகப்பன் மீது கடமையாகும். எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய சிரமம் கொடுக்கப்பட மாட்டாது. தாய் தன் குழந்தையின் காரணமாகவோ இன்னும் தந்தை தன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டார். குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அவருடைய வாரிசின் மீது அதே போன்று கடமை இருக்கிறது. இன்னும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இணங்கி பாலூட்டலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவர் மீதும் குற்றமில்லை. மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு செவிலித்தாயை கொண்டு பாலூட்ட விரும்பினால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி ஒப்படைத்து விட்டால் உங்கள் மீது குற்றமாகாது. அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணித்தால் அம்மனைவியரான அவர்கள் தங்களுக்காக 4 மாதம் 10 நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும். அவர் தம் தவணையை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்கள் தங்கள் நாட்டத்துக்கு ஒப்ப தங்கள் காரியத்தில் ஒழுங்கான முறையில் அவர்கள் எதுவும் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். இவ்வாறு இத்தா இருக்கும் பெண்ணுடன் திருமணம் செய்ய கருதி பெண் பேசுவதை நீங்கள் மறைமுகமாக எடுத்து கூறுவதிலோ அல்லது உங்களது மனதில் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை. ஏனெனில் நீங்கள் தவணை இத்தா முடிந்த பின் அவர்களை நிச்சயமாக நினைவு கூறுவீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். ஆதலால் திருமணம் பற்றி கண்ணியமான சொல்லை சொல்வதை தவிர இரகசியமாக அவர்களுக்கு நீங்கள் எதுவும் வாக்களிக்காதீர்கள். இன்னும் விதியாக்கப்பட்ட இத்தாவானது அதனுடைய தவணையை அடையும் வரை திருமண பந்தத்தை உறுதி செய்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நிச்சயமாக அறிகின்றான் என்பதை நீங்கள் அறிந்து அவனுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெண்களை நீங்கள் தீண்டாமலும் அல்லது அவர்களுடைய மகரை நிச்சயம் செய்யாமலும் அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் அவர்களுக்கு ஏதும் கொடுத்து பயனடைய செய்யுங்கள். வசதி உள்ளவர் அவருக்குரிய அளவும் வசதியற்றவர் அவருக்குரிய அளவும் நியாயமான முறையில் அப்பெண்களுக்கு கொடுத்து பயனடை செய்ய வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும். ஆயினும் அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அவர்களுடைய மகரை நிர்ணயம் செய்திருக்க அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்வீர்களாயின் நீங்கள் குறிப்பிட்டிருந்த மகர் தொகையில் பாதி அவர்களுக்கு உண்டு. அவர்களோ அல்லது எவர் கையில் அத்திருமண பந்தம் இருக்கிறதோ
அவர் முழுமையும் மன்னித்து விட்டாலன்றி. ஆனால் இவ்விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுப்பது இறையச்சத்திற்கு மிக்க நெருக்கமானதாகும். இன்னும் உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கூலி கொடுப்பவனாக இருக்கின்றான். தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள். ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேறெதையுமோ கொண்டு நீங்கள் பயந்தால் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டோ தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போன்று அல்லாவை நினைவு கூறுங்கள். உங்களில் எவரும் மனைவியரை விட்டு இறக்கும் நிலையில் இருப்பார்களானால் தங்கள் மனைவியருக்கு ஓராண்டு வரை உணவு, உடை போன்ற செலவின பொருட்களை கொடுத்து வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாதபடி வாரிசுகளுக்கு அவர்கள் மரண சாசனம் கூறுதல் வேண்டும். ஆனால் அப்பெண்கள் தாங்களே வெளியே சென்று முறைப்படி தாங்கள் காரியங்களை செய்து கொண்டார்களானால் அதில் உங்கள் மீது குற்றமில்லை. மேலும் அல்லாஹ் வல்லமையுடையவனும் அறிவாற்றல் உடையோனும் ஆவான். மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு முறைப்படி செலவின பொருட்கள் பெற உரிமை உண்டு. இது இரையச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளக்குகின்றான். நபியே, மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டும் ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவர்களிடம் இறந்து விடுங்கள் என்று கூறினான். பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது அருளுடையவன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவிமடுப்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாவுக்கு அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார்? அதை அவருக்கு அவன் பன்மடங்காக பெருக்குவான். அல்லாதான் உங்களுக்கு செல்வத்தை சுருக்குகிறான். அவனே அதை பெருக்கியும் தருகிறான். அன்றியும் நீங்கள் அவனிடமே மீட்டப்படுவீர்கள். நபியே, மூசாவுக்கு பின் இஸ்ராயேல்களின் தலைவர்களை நீர் கவனித்தீரா? அவர்கள் தம் நபியிடம், நாங்கள் அல்லாவின் பாதையில் போரிடுவதற்காக ஓர் அரசனை அனுப்புங்கள் என்று கூறிய போது, அவர் போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்து விடலாம் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாவின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என கூறினார்கள். பின்னர் அவர்கள் மீது போர் கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றெல்லோரும் புறமுதுகு காட்டி திரும்பிவிட்டனர். இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான். அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மீது அவருக்கு எவ்வாறு ஆட்சி உரிமை ஏற்படும்? ஆட்சிக்கு அவரை விட நாங்கள் தாம் தகுதியுடையவர்கள். மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள். அதற்கவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இன்னும் அறிவிலும் உடலின் வலிமையிலும் விசாலத்தை அதிகமாக்கியுள்ளான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு தன் அரச அதிகாரத்தையும் வழங்குவான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன் என்று கூறினார். இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அவருடைய அரசதிகாரத்திற்கு அடையாளமாக உங்களிடம் ஒரு பேழை வரும். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அமைதியும், இன்னும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூனின் சந்ததியினரும் விட்டு சென்றவற்றின் மீதம் உள்ளவையும் இருக்கும். அதை மலக்குகள், வானவர்கள் சுமந்து வருவார்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பின் நிச்சயமாக இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று கூறினார். பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பான். யார் அதிலிருந்து நீர் அருந்துகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்லர், தம் கரத்தினால் ஒரு சிரங்கை தண்ணீரை அள்ளியவரை தவிர. யார் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார். அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தினார்கள். பின்னர் அவரும் அவருடன் நம்பிக்கை கொண்டோரும் அதனை கடந்ததும் அதிகமான நீர் அருந்தியோர் ஜாலுத்துடனும் அவன் படைகளுடனும் போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர்.
ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாவை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர் எத்தனையோ சிறு கூட்டத்தினர் பெரும் கூட்டத்தினரை அல்லாவின் அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். மேலும் ஜாலூத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் வெளிப்பட்ட போது, எங்கள் இறைவா, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக, நிராகரிக்கும் இக்கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று கூறி பிரார்த்தனை செய்தார்கள். இவ்வாறு அவர்கள் அல்லாவின் அனுமதி கொண்டு ஜாலூத்தின் படையை முறியடித்தார்கள். தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அல்லாஹ் அவருக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான். தான் விரும்பியவற்றை எல்லாம் அவருக்கு கற்பித்தான். இன்னும் மனிதர்களை அவர்களில் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுக்காவிட்டால் பூமி சீர்கெட்டிருக்கும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது அருளுடையவனாக இருக்கின்றான். நபியே, இவை அல்லாவின் வசனங்கள் ஆகும். இவற்றை நாம் உண்மையை கொண்டும் உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர் தாம்.